ஏய் மாமூல் கேட்டா நக்கலா? பணம் கொடுக்க மாட்டியா நீ? ஏய் தர முடியாதா? எங்க அண்ணன் வந்து சொல்லாம 10 காசு கூட தர முடியாதா? இப்ப என்னடா சொல்ற? நீ எவ்வளவு பொறுக்கித்தனம் பண்ணாலும் சரி, இனிமே எங்க அண்ணன் சொன்னா கூட தர மாட்டேன்டா. மாமூல் தர மாட்டானா மச்சான்? அடிச்சு ஓடிக்கிறா. இப்ப சொல்றான் பொறுக்கி நாய. நாய என்னடா சொல்ற? நாய் ரொம்பக்கு உங்க அங்க கூட்டி கொடுறா போட்ட. சார் என்ன சார் இது? ஒரு சின்ன பையனை போட்டு 4 பேர் அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க பாத்துட்டு சும்மா இருக்கீங்க. சாப்பிட்டுட்டு இருக்கல போடா. வந்துட்டான் திடீர் தலைவன். என்ன விட்டு என்ன அவனை இன்னைக்கு உன்னை பொலி போடாம விடுறதுடா. ஓடா, எங்க வேணா ஓடா. இனிமேல் எவ்வளவு கை வச்சீங்க போன் சொல்றேன். சார் வாங்க சார். நல்ல நீங்க வந்துட்டீங்க சார். பாருங்க சார் அந்த பையன் அடிச்சு சார் போய் கவலை வந்துடுங்க சார். போங்க. டேய் விடுங்கடா விடுங்கடா. போலீஸுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க. மாமூல் கொடுங்க. என் கடையை உடைச்சு என்ன அடிக்க வர. டேய் ஹோட்டல் வச்சிருந்தா பெரிய பிஸ்தாவா கரெக்டா பண்ணி ரகலை பண்றியா? எங்கிட்டே பில் கேட்ட பையன் தானே நீங்க? என்ன இது? ஒரு அப்பாவி பையனை பொறுக்கி பசங்க அடிக்கிறாங்க, நீங்க கூட சேர்ந்து அடிக்கிறீங்க. போத்திக்கிட்டு போடா. தொலைச்சு எங்கிட்டே சவுண்ட் விடுறியா? உனக்கெல்லாம் எதுக்கு ஜாக்கி சட்டை? அந்த கௌரவத்தையே கெடுத்து நிக்கிறேன். உன்னை மேல கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். எங்க வேணா போய் கூட போடா. ஏய் சாயங்காலத்துக்குள்ள உங்க அண்ணன் கிட்ட சொல்லி மாமூல் கொண்டு வரலன்னா உனக்கு அந்த ஹோட்டல்லே சமாதி கட்டுருவேன். மச்சி வட்டா சாயங்காலம் பார்க்கலாம். ரொம்ப வலிக்குதா? அவங்க அப்படிதான் அடிப்பாங்க. நீங்க ஏதோ கேட்டா கொடுத்து தொலை வேண்டியதானே. தேவையில்லாம ஒம்பு வச்சுக்கிறீங்களே. பைத்தியம் முடிச்சிருக்கா உங்களுக்கு? அநியாயத்தை ஏத்து கேட்ட அவனுக்கு பேர் பைத்தியக்காரனா? அடி வாங்குறதுக்கு நம்ம யாரும் பிறக்கலங்க. மாமங்கிற பேர்ல மாசம் 30 நாள் எவனுக்கும் கப்பம் கட்டிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம தலைமையில ஏறி உட்கார்ந்து அதிகாரம் பண்ணி நிறைய நாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன இந்த சொற்பொழிவை கொஞ்சம் நிறுத்துக்கிறியா? இதெல்லாம் பேசுறதுக்கு தாப்பா நல்லா இருக்கும். வாழ்க்கைக்கு ஒத்து வராது. அடி வாங்கினவனுக்கு இல்ல வழி தெரியும். பார் தேவையில்லாம வாய் கொடுத்து ரத்தத்தை சிந்துறான். ஒரிஜினல் பிளட் பாப்பாவும். அந்த ரவுடி பசங்க உறிஞ்சு குடிக்கிறது உண்மையான ரத்தம் தான். இந்த போராட்டம்னாவே ரத்தம் வரும். நம்ம போராடலனாலும் ரத்தத்தை சிந்த வச்சிருவானுங்க. அதை விட உரிமைக்காக போராடி ரத்த சிந்துறாங்கிற திருப்தி மனசுல இருக்கும்ல. யோ எலும்பெல்லாம் பொடிப்பொடியானதுக்கு அப்புறம் திருப்தியை வச்சுக்கிட்டு ஊர்காயம் போட முடியும். என்ன எலும்பு பொடி பொடியா போச்சுன்னா திரும்ப சரி பண்ண வாய்ப்பு இருக்குமா? ஆனா ஒரு மனுஷனுடைய தன்மானம் போச்சுன்னா திரும்ப வரவே வராது. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாயா? யோ நீ எந்த ஊருக்காரையா? என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்க? இந்த ஏரியால தான் இருக்கு. ஐ எம் விக்ரம். விஸ்வா. ஏய் விடுங்க அந்த நாய்க்குட்டிய. விடுடா. ஏய் விடுடா. அந்த நாய்க்குட்டிய போய் என்னாச்சு? ஒரு நாய்க்குட்டியை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வாயில்லாத ஜீவனை கஷ்டப்படுத்துறதுனால தாங்க முடியாது பிரதர். அதே மாதிரிதான் ஒரு மனுஷன் கஷ்டப்படுத்துறது என்னால தாங்கிக்க முடியாது. நீ வகுப்புலயே முதல் மாணவனா வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நல்லா படிச்சு அதை அப்படியே தக்க வச்சுக்கணும். என்ன சரியா? சரிங்கப்பா. ஐயோ என்னப்பா இது? என்ன விஷயம் அடிபட்டு இருக்கு? எப்படி? இவன் அந்த முத்து பையன் கூட சண்டை போட்டுருப்பா. சண்டை போட்டியா? ஏன்
அவங்கள கண்ணாடி மாஸ்டர்னு கிண்டல் பண்ணிருக்கான். அதான் நான் சண்டை போட்டேன். ஐயோ என் செல்ல குட்டியே, நான் மாஸ்டர் தானே? ஆமா. நான் கண்ணாடி போட்டுக்கனா இல்லையா? போட்டிருக்கேங்க. அப்போ கண்ணாடி போட்டா நான் கண்ணாடி மாஸ்டர் தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களை யாராவது கிண்டல் பண்ணா நான் அவங்கள அடிப்பேன். ஐயோ அப்படி எல்லாம் பண்ண கூடாதுப்பா. ரகு, இத உள்ள வச்சுட்டு டிஞ்சர் எடுத்துட்டு வா. சரிங்கப்பா. முத்து உன்னை விட சின்ன பையன், அவன் கூட நீ எப்படி சண்டை போடலாம்? நீ சண்டை போடணும்னா அக்கிரமக்காரங்களை எதிர்த்து சண்டை போடணும். நீங்களும் சண்டை போட்டீங்கல்ல? ஆமாப்பா, நாங்களும் சண்டை போட்டோம். நாங்க சண்டை போட்டோம்னா அடிதடி சண்டை எல்லாம் போடல. பின்ன தர்ணா செஞ்சோம், சத்தியாகிரகம் இருந்தோம், ஆர்ப்பாட்டம் நடத்தணும். ஆர்ப்பாட்டத்துல என்ன நடந்துச்சு? அடையும் போக்கிரி பயலே, உனக்கு எத்தனை வாட்டி இந்த கதையை சொல்லிருக்கேன்? சொல்லுங்கப்பா, கடைசி ஒரு தடவை சொல்லுங்கப்பா. சொல்றேன். நாங்கெல்லாம் ஆர்ப்பாட்டத்துக்கு கிளம்பணும். யாராரு தெரியுமா? நானு, காதர்பாய், வெங்கடு மாமா, ஜெயந்தி, குமார், ஜான், இம்ரான், பாரதி. நல்ல ஞாபகம் வச்சிருக்கியே. நாங்கெல்லாம் கிளம்பி போனோமா, போலீஸ் எங்களை லத்தி சார்ஜ் பண்ணி கலைக்க பாத்துச்சு. நாங்க சுத்தி முத்தி பார்த்து ஒரு கோயில போய் ஒளிஞ்சுக்கிட்டோம். போலீஸ் ஒரு மூளை விடாம துருவி 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 தேடி பாத்துச்சு. கடைசியில எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க. அப்பா மட்டும் மாட்டிக்கிட்டேன். அப்புறமா ஒரு போலீஸ்காரன் வந்தான். டாய், நீ மத்த தேசபக்தர்களை காட்டி கொடுக்க போறியா இல்ல வாழ்நாள் முழுக்க ஜெயில வச்சுட்டுமான்னு மிரட்டினா. நீங்க காட்டி கொடுத்தீங்களா? இல்லவே இல்ல. நானும் பெரியவனாயி வெள்ளக்காரன் கூட சண்டை போடுவேன். வெள்ளைக்காரங்க எல்லாம் நாட்டை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இப்ப நாட்டுல அதிகமா கொள்ளைக்காரங்களும் அக்கிரமக்காரங்களும் உருவாயிட்டாங்க. நம்ம நாட்டு மக்களை பாரு, அவங்களை எதிர்த்து போராடாம வணங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் அவங்களை எதிர்த்து போராடணும். இனிமே உங்களோட சின்ன பசங்களோட நீங்க சண்டை போடக்கூடாது. யாருன்னு ரெண்டு பேரு வந்தனே. ஒருத்தன் அந்த ஹோட்டல்கார பையன், இன்னொருத்தன் அந்த சோஷியல் ஒர்க்கர்ல விக்ரம். அவனுங்களை கொன்னுடு. இல்லனே, நாங்க அடிச்சடியில இனிமேல் நம்ம வழி பக்கம் வரமாட்டானுங்க. வெறும் 1000 ரூபாய் மேட்டர் தானே. 1000 இல்ல 50,000 இருந்தாலும் விட்டுடுவேன். ஏன் ஆளுங்கன்னு தெரிஞ்சு கூட உங்க மேல கை வச்சுட்டானுங்க, அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல. விட்டுட சொல்றியா? இன்னைக்கு அந்த ஹோட்டல்காரன் பண்ணான், நாளைக்கு அந்த டீ கடைக்காரன் பண்ணுவான், அப்புறம் அந்த பீடா விக்கிறவங்க கூட தகராறு பண்ணுவான். இப்படியே போனா சோபராஜுக்கு மரியாதை என்ன ஆகுறது? இந்த சோபராஜ் யாரு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். I'll kill those bastards. சொல்றாங்க, விட மாட்டேன். சோபராஜ் ப்ளீஸ், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. நம்ம இவ்வளவு நாள் எதுக்கு கஷ்டப்பட்டோம்? இங்க மொத்தமா ஒரு காலனி கட்டணுங்கிறதுக்காக தானே. அதுக்கான சந்தர்ப்பம் இப்ப வந்திருக்கு. என்ன சொல்ற? வா, இது பார், மினிஸ்டர் கிட்ட நான் ஏற்கனவே பேசி முடிச்சிட்டேன். அவரு நம்ம கொடுக்கிற அமௌண்ட்டை வாங்கிட்டு இந்த கான்ட்ராக்ட நமக்கே கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டாரு. லுக், இதான உன் கனவு. இந்த பில்டிங்கை நம்ம கட்டி முடிச்சிட்டோம்னா 10 வருஷம் நம்ம ரவுடிசம் பண்ணி சம்பாதிக்க வேண்டிய பணம் ஒரே நேரத்துல வந்துடும். இந்த நேரத்துல நீ போய் கொலை கிளைன்னு ஏதாவது போலீஸ் ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா நிச்சயம் அந்த மினிஸ்டர் நமக்கு அந்த கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டான். அப்புறம் நீ பெரிய பில்டர் ஆகணுங்கிற கனவெல்லாம் வெறும் கனவாவே போயிடும். இனி ஜெயில் வாசம் வேண்டாம் சோப்ராஜ், நான் சொல்றதை கேளு ப்ளீஸ். அப்போ அவங்களை அப்படியே விட்டுற சொல்றியா? இப்போதைக்கு விட்டு, அதான் புத்தி செலுத்தணும். ஓகே, ஆனா ஒண்ணு, இப்ப ஒரு தீக்குச்சி பத்திக்குச்சு, அதை அப்படியே விட்டா அது நம்மளே அழிச்சிடும். என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்கண்ணே. டீ போட்டுட்டு இருக்கியா? நீ தள்ளு. நீ இல்ல, நானே போடுறேனே. பால் எடுத்துக்கூட, நான் போட்டு தரேன். ஆமா, உன்னோட பாக்ஸிங் பிராக்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸா போட்டுருக்கேன். ஆஹா, விஸ்வா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்கண்ணே. நம்ம ஏரியால இந்த சமூக சேவை எல்லாம் பண்ணிட்டு ஒரு சோஷியல் ஒர்க்கர் இருக்கானே, பேர் விக்ரம். விக்ரம் எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்ட், ரொம்ப நல்லவன். ஓஹோ. அண்ணா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவன் பேசுறது நம்ம அப்பா பேசுற மாதிரியே இருக்கு. அநியாயத்தை எதிர்த்து போராடணும்ன்றான், மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்ன்றான், அப்புறம் என்னது தன்மானத்தோட வாழணும்ன்றான். அப்படி இன்னும் என்னென்னமோ அப்பா மாதிரியே பேசுறானே. என்ன நீ எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பா அப்பான்னு பேசிட்டு? உனக்கு முன்னாடி எனக்கு அப்பாவை பத்தி தெரியும். ஒரு நாள் மதுரையில இருந்து ஒருத்தன் வந்துட்டு போனானே, அவன் பேர் என்ன? பாரதி. பாரதி என்ன சொல்லிட்டு போனான்னு கேட்டல? தயவு செய்து நீ அந்த ஆளை பத்தி என்கிட்ட பேசாத, எனக்கு மூட் அவுட் ஆயிடும். அவன் ஒண்ணுமே சொல்ல.
ஏன் எப்ப பார்த்தாலும் அப்பாவை தப்பா பேசுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நம்ம அப்பா. கோச்சுக்காத. விஸ்வா, நம்ம சோப்ராஜ் இல்ல, அவனுக்கு எதிரா இந்த ஏரியால கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு மீட்டிங் போடுறாங்களாம். அது என்னன்னு நீ தான் போய் பார்த்துட்டு வந்து சொல்லணும். எனக்கு இந்த கோல் மூட்டுற வேலை எல்லாம் வேண்டாம். ஏய், நீ எனக்காக பர்சனலா பண்ற ஹெல்ப்னு வச்சுக்கோ. என்ன? செலவுக்கு வச்சுக்கோ. வச்சுக்கடா.